இந்த இடத்துல அல்லாஹ் வந்து ஏன் இவங்களுக்கு திரை போட்டான் அதுவும் இருக்கணும்ல, அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன் அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கலாம்ல, அதாவது ஹக்கை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம்ல. ஏன் அல்லாஹ் ஏன் மூடுறான்? அதான் இன்னும் சாகலைல்ல, சாகிற வரைக்கும் மரணம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவங்க செத்துட்டாங்க, பிணம். அதனால தான் சொல்கிறேன், அவங்களாம் பிணங்கள், சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகள். அது உயிர் இல்லை. அந்த மரத்துக்கு உயிர் இருக்கா? அறுத்து போட்ட மரத்துக்கு உயிர் இருக்கா? அதுவும் கட்டை தான், இதுவும் கட்டை தான். ஆனால் இந்த கட்டை வேலைக்காகாத கட்டை, சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டை. அந்த மாதிரி தான் அல்லாஹ் இவங்க செத்து நிறைய நாள் ஆச்சு. ஏன்னா நபி லைவ்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் பாருங்க, அப்போ டக்குன்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. யாரு? அபூஜஹில், இந்த ஃபிரௌனு, இந்த ஹாரூன், இவங்கெல்லாம் என்ன உணர்ந்துட்டாங்க தெரியுமா? இது ஹக்குன்னு அப்போவே உணர்ந்துட்டாங்க. உணர்ந்துட்டு ஆஹா நம்ம பதவி போயிடும், ரைட்டு, இவர் நம்ம அடிமடியில் கை வைக்கிறாரு. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஷாக் ஆகுறாங்க. இப்போ பீடி கம்பெனி முதலாளி ஒருத்தர் உட்காந்து என் பையன் கேட்குறாரு, பீடி ஹராமு அப்படிங்கிறது அவருக்கு உணர்ந்துருச்சு. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுவார் அவர்? சரி நீங்கள் கேட்டுருங்க, நான் கொஞ்சம் வேலை இருக்கும், அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் வந்திருக்கு, நான் கிளம்பி போகிறேன் பாரு. அதுக்கப்புறம் அவர் காதில் 100 தடவை பீடி ஹராமுன்னு போட்டாலும் அவர் தான் புரிஞ்சு போச்ச முதல்லையே தெளிவாக இது ஹராமுன்ட்டு தெரிஞ்சுட்டு தான் நான் தொழில் செஞ்சிட்ருக்காரு. இன்னொரு பிரான்ச் போடலாமான்ட்டு பேசிகிட்டு இருக்க பிளான் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு கடையெல்லாம் பார்த்து ஒயிட் வாஷ் போயிட்டுருக்குது. அந்த டைமில் உட்காந்துட்டு நீ வந்து தொழிலை விட்டுட்டு வானா, புரியுதா இல்லையா? அந்த மாதிரி கிளியர் ஆனதுக்கப்புறமும் அதில் தொடரும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த டைமில் இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இது